இந்த ப்ராப்ளம் பாருங்க. The line graph shows the annual percent profit earned by a company during the period 1995 to 2000. Study the line graph and answer the following. If the expenditure in 2000 is 25% more than the expenditure in 1997, then the income in 1997 is what percent less than the income in 2000? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். ஆனா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு லைட்டா வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கும். நான் சிம்பிளா வந்து சொல்லி தரேன். ஈஸியா வந்து நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டோட கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதோடைய செலவு பார்த்தீங்கன்னா 2000ல இருந்து செலவு பார்த்தீங்கன்னா 1997 இருக்கிறதோட 25% வந்து கூடி இருக்கு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா then the income is what percentage less than the 1997 உடைய 97க்கு அப்புறமா what percentage less than the income in 20,000. எப்படியும் பாத்தீங்கன்னா 1997ல வந்து இன்கம் கம்மியா தான் இருக்கும். 2000 இயர்ல வந்து இன்கம் கூடுதலா இருக்கும். அது வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். இது வந்து நான் ஆல்ரெடி புரியதுக்காண்டி ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1997 2000 ரெண்டு இயரையும் நம்ம எடுத்துப்போம். இந்த இயர்ல பாத்தீங்கன்னா இன்கம் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். எடுத்துக்கிறோம். எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஒய்னு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2000ல உள்ள இன்கம் வந்து நம்ம x1 எடுத்துக்கிறோம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து y1 எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன அடவு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 2000 expenditure in 2000 is 25% more than the expenditure in 1997. எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஒயின் தான் எடுத்திருக்கோம். அதாவது 1997ஓட 25% தான் அதிகமா இருக்கு. ஸோ 125/100 into y அப்படி நம்ம போட்டிருக்கோம். ஸோ 5/4y அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1997க்கு ஃபர்ஸ்ட் நம்ம போடலாம். இந்த ஃபார்முலா படி 1997 நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் பாருங்க. 1997க்கு ப்ராஃபிட் வந்து 45. நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா? ஸோ 45 அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ போட்டுட்டு இருக்கோம். இதுல இன்கம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்தோம்? இன்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம். அதானே எக்ஸ். எக்ஸ்பெண்டிச்சரை ஒய்ன்னு எடுத்தோம். எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அப்போ ஒய் இன்டு 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை கேன்சல் ஆகும். 9 ஒரு 5 5 5 10 20 9/20 is equal to x by y. இதை நம்ம இந்த பிரிச்சுக்கலாம். மைனஸ் y by yன்னு இருக்கும். y by 1 வந்து 1 ஆயிரும். ஸோ 1 இந்த சைடு போச்சுன்னா 9 divided by 20 plus 1 is equal to x by y. இது நம்ம இது கூட்டணும் அப்படின்னா 29/20 வரும். is equal to x by y. நம்ம இங்க எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா நம்ம எடுத்துப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அதானே? அதுக்கு நம்ம ஈக்குவலா எடுத்துப்போம். இல்லைன்னா இன்கம்க்கு ஈக்குவலா எடுத்துப்போம். ரெண்டு. ஏன்னா இங்க இன்கம் தான் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க. ஸோ இன்கம் வந்து எக்ஸா நம்ம எக்ஸுக்கு ஈக்குவலா எடுத்துப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 29/20 இன்டு ஒய் அப்படின்னு வரும். நம்ம லாஸ்ட் ஈஸியா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 20 4 20 80 1.5 வரும். அப்போ x is equal to 1.45y. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். x வந்து இன்கம், y வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ 2000க்கு பாருங்க. 2000க்கும் அதே ஃபார்முலால போடுவோம். என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வரும் இல்லையா? இங்க 2000ஓட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 60. ஸோ 60 ஈக்குவல் டு அதே மாதிரி இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் வந்து x1, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து y1. 2000 நம்ம x1 y1 தானே எடுத்தோம். டிவைட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு 100. கட் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல். 3 5 இந்த மாதிரி வரும். இஸ் ஈக்குவல் டு 3/5 இஸ் ஈக்குவல் டு x by x1 டிவைடட் பை y1 மைனஸ் y1 டு y1 மைனஸ் 1. நம்ம கூட்டணும் அப்படின்னா 5 8/5 x1 divided by y1 இந்த மாதிரி வரும்.
இதுவும் அதே மாதிரியே நம்ம வந்து இன்கம்க்கு எடுத்துக்கலாம். x1 இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து ஒரு என்ன அப்படின்னா நம்ம x1 ஓட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்க நம்ம பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் x1 இஸ் ஈக்குவல் டு இல்ல சாரி y1 இஸ் ஈக்குவல் டு 5/4y. ஸோ 8/5 இஸ் ஈக்குவல் டு x1 டிவைடட் பை 5/4y. இதை நம்ம x1 இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா x/5 இன்டு 5/4y இந்த மாதிரி வரும். கேன்சல் பண்ணிக்கலாம். 2y வரும். ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு 2y. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1997க்குள்ளுடைய இன்கம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுத்தோம், கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 2000 உள்ள எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க. தென் the income of 1997 is what percent less than the income of 2000. அதாவது அதோட எவ்வளவு சதவீதம் வந்து 1997ஓட 2000 வந்து அதிகமாயிருக்கு இல்லைன்னா வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஆக்சுவலா எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிதான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே இன்கம் தான். இது வந்து இதோட இன்கம், இது வந்து 2000ஓட இன்கம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1.45y இது 2000உடைய 2y மைனஸ் 1.45y டிவைடட் பை நம்ம என்ன போடணும் அப்படின்னா 2000உடைய இன்கம் போடணும். 2000 இன்கம் வந்து 2y இன்டு 100 போட்டோம் அப்படின்னா 2y மைனஸ் 1.45y எவ்வளவு வரும்? 0.55y டிவைடட் பை 2y இன்டு 100. y கேன்சல் ஆகும். 55/2 வரும். 55/2 இஸ் ஈக்குவல் டு 1 2 2 4 14 1 வரும் 5 27.5%. இதுதான் இதனுடைய ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா புரியும். நான் வந்து எல்லா ஸ்டெப்புமே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் சொல்லி வந்திருப்பேன். அவ்வளவுதான். ஆப்ஷன் சில இருக்கு 27.5%. அவ்வளவுதான், சிம்பிள்.